தமிழ் மாணவர்களே, பாடலை ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்பு நம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்குவோம். சரியா? நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை குவித்து கொள்ளுங்கள். சொல்லலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, கையில் டெக்ஸ்ட் புக்கு, நோட்டு, பென்சில் எல்லாம் ரெடியாக இருக்கா? ஏன்னா நான் நேற்றே போன வகுப்பிலேயே சொல்லியிருந்தேன், நம்ம அடுத்த பாட்டு முக்கியமான பாட்டு, மனப்பாட பாட்டு வேறு, 4 மதிப்பெண்கள் பெற்றுத்தரக்கூடிய மனப்பாட பாட்டு. அதுவும் இல்லாமல் அதில் அணி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனவே நீங்கள் நிறைய குறிப்புகள் எடுக்க வேண்டியது இருக்கும். கையில் நோட்டு, பென்சில் எல்லாம் இல்லைன்னா இப்போ போய் எடுத்துகிட்டு உட்காந்துருங்க. கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். சரி, இப்போ நான் பாடலை முதல்ல ஒரு முறை பிரித்து வாசிக்கின்றேன். அதுக்கு பிறகு அதுக்கு நான் பொருள் சொல்லி அணியோடு பொருத்தி விளக்குறேன். அதுதான் இந்த வகுப்பு. காணலாம் கற்கலாம் மூலமாக நாம் இன்று படிக்க போவது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். சென்ற வகுப்பில் நுழையும் முன் நூல்வெளி, அப்புறம் முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு, பேசியாச்சு. இப்போ நேரடியாக பாடலுக்குள் நுழைகிறேன். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இதுதான் பாட்டு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அந்த பாட்டை விளக்கி உங்களுக்கு புரிய வச்சு முடிக்கும்போது இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாடமே ஆகிடும். பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல்ல பொருளை சொல்லிடுறேன். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. ஓங்கலிடை அப்படின்னு சொன்னால் ஓங்கிய உயர்ந்த மலை அப்படின்னு அர்த்தம். ஓங்கிய உயர்ந்த மலை, அந்த மலையில் தோன்றி உயர்ந்தோர் தொழ விளங்கி. பெரியவர்கள், அறிஞர்கள், படித்தவர்கள், தமிழ் அறிஞர்கள், மக்களில் தானே இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாம் போற்றக்கூடியதாக விளங்கி, அவங்கெல்லாம் தொழுது. இப்போ கூட நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது தலைவணங்கி தொழுதோம் இல்லையா? தொழுதுனா வணங்கின்னு அர்த்தம். அப்படி வணங்கி போற்றப்படக்கூடிய ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஏங்கொலி நீர் அப்படின்னு சொன்னால் அது கடல். ஒலி, ஓசை எழுப்பக்கூடிய கடல். அலையில் ஓசை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? கடலில் அலை ஓசை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஓசையை சதா எழுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய கடலால் சூழப்பட்ட ஞாலத்து. ஞாலம்னா உலகம். ஞாலம் என்றால் உலகம். அந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தில் உள்ள இருளை அகற்றக்கூடியது 2 விஷயங்கள். 2 பேர் அந்த இருளை அகற்றுறாங்க. யாரு அப்படின்னு சொன்னா, இருள் அகற்றக்கூடியவர்கள் 2 பேர். ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், அது சூரியன். ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று. ஆழி அப்படின்னா கடல். கடலிலிருந்து தோன்றக்கூடிய வெங்கதிர். வெங்கதிர்னா சூரியன். மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று. மின்னேர் நேர், தனக்கு நிகர் இல்லாத கடலில் இருந்து தோன்றக்கூடிய கதிரவன் ஒன்று. மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனையது மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னேர் இல்லாத தமிழ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா தனக்கு நிகரே இல்லாத தமிழ். சூரியன் கூட நிகர் இல்லை அப்படி என்று அர்த்தம் அங்கே பொதிந்திருக்கு. அப்போ சூரியனை விட உயர்ந்தது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கலாம் நம்மளுடைய தமிழை. அப்போ இருளை அகற்றக்கூடிய, நேரிடையாக இருளை அகற்றக்கூடிய தொழிலை செய்வது சூரியன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா சூரியன் வந்த உடனே இருட்டு போயிடும், உலகம் வெளிச்சமாயிடும்.
அதனால அது வெளிச்சத்தை தரக்கூடியது, இருளை அகற்றக்கூடியது சூரியன் ஒன்று என்பது உங்களுக்கு நல்ல தெரியும். தமிழ் எப்படி இதுல இருளை அகற்றக்கூடியதாக இருக்கின்றது என்று புலவர் கூறியிருப்பார். யோசிச்சு பாருங்க. தமிழ் எப்படி மொழி, தமிழ் என்பது மொழி இல்லையா? அந்த மொழியின் மூலமாக நம்முடைய அறியாமை என்னும் இருள், இது உருவகம். அறியாமை என்னும் இருள் இருக்கு இல்லையா மனசுக்குள்ள, அறியாமைங்கிற இருள், தெரியாம இருக்கிறதுங்கிற ஒரு இருள் இருக்கு இல்லையா? அந்த இருளை போக்கினால் அறிவு வரும். அறியாமை நீங்கிவிட்டால் அறிவு வரும். அந்த அறிவை நமக்கு பெற்று தருவது எது? மொழி தானே. மொழியின் மூலமாக தானே நம்மளுடைய மன இருளை நாம் போக்கிக் கொள்கின்றோம். நல்ல விஷயங்கள், அறக்கருத்துக்கள், இதையெல்லாம் நாம படிச்சு தெரிஞ்சு நம்மளை பண்படுத்தி கொள்வது எதை வைத்து? மொழியை வைத்து தானே. அப்ப மொழி தானே நம்மளுடைய அக இருளை போக்குகின்றது, அறியாமை என்னும் இருளை போக்குகின்றது. எனவே தன்னிகர் இல்லாத தமிழ் இன்னொரு இருளை போக்கும் விஷயமாக இருக்கின்றது. இப்ப ரெண்டு பொருளை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இருளை போக்கக்கூடிய விஷயம், புற இருளை போக்கக்கூடியது சூரியன், அக இருளை, மனசுல இருக்கக்கூடிய அக இருளை போக்கக்கூடியது தமிழ் மொழி. புரியுதா? நல்லா பாருங்க, மறுபடியும் சொல்றேன். ஓங்கலிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். இது பொதுவா வச்சுட்டாங்க இந்த ரெண்டு அடியும். ஏன்னா தமிழும் மலையில் தான் தோன்றியதாக பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை பத்தி சொல்லியிருக்கேன். பொதிகை மலையில் தோன்றியது தமிழ் அப்படின்னு. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல? அங்கிருந்து தமிழ் தென்றல் வருதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன காரணம்? பொதிகை மலைக்கு அகத்திய மலை என்றும் ஒரு பெயர் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அகத்தியர் தோன்றியது பொதிகை மலையில, அதனால தமிழ் அங்கு தோன்றியதாக கூறுகின்றார்கள். புரியுதா? ஏன்னா தமிழை உருவாக்கியவர் பெரும் பங்கு அகத்திய முனிவருக்கு உண்டு. எனவே தமிழ் தோன்றியது அகத்தியர் என்பதனால் அகத்தியர் தோன்றிய இடத்தை தமிழ் தோன்றிய இடமாக நாம் இங்கு குறிப்பிடுகின்றோம். அப்போ மலையிலிருந்து தோன்றக்கூடியது, உங்களுக்கு மலையிலிருந்து தோன்றியது மொழியும் அங்கிருந்து தான் வந்திருக்கு. சில நேரங்களில் மலைகளுக்கு முகடிலிருந்து நமக்கு சூரியன் உதிப்பது போல காட்சி தரும். எனவே ரெண்டுக்கும் பொதுவான சொற்களை தான் இங்க முதல் ரெண்டு அடியில போட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. ஓங்கலிடை மலையில் தோன்றக்கூடியது. சஸ்பென்ஸ் வைக்கிறார் முதல்ல. எது? ரெண்டு விஷயம், இருளை அகற்றக்கூடிய இரண்டு விஷயங்கள். மலையில் தோன்றக்கூடியது முதல் க்ளூ. அது ரெண்டு. எது? ஒன்று தமிழ், இன்னொன்று சூரியன். உயர்ந்தோர் தொழ விளங்கி, பெரியவர்களால் போற்றப்படக்கூடியது. இந்த ரெண்டுமே, சூரியனும் பெரியோர்களால் போற்றப்படக்கூடியது, மக்களால் போற்றப்படக்கூடியது, தமிழும் மக்களால் போற்றப்படக்கூடியது. அப்படிதானே? சூரியனையும் வணங்குகின்றோம், தமிழ்த்தாயையும் வணங்குகின்றோம். உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். ஓசையை எழுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய, அலைகளின் ஓசையை எழுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய கடலால் சூழப்பட்ட, ஞாலம் என்றால் உலகம், இந்த உலகத்தினுடைய இருளை அகற்றக்கூடியது இந்த ரெண்டுமே. புரியுதா? சூரியன் கன்னியாகுமரியில இருந்து பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து உதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது பார்க்கறதுக்கு, சன்ரைசிங் பார்க்கறதுக்கே நம்ம கன்னியாகுமரிக்கு போவோம். எனவே இந்த உலகமானது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. பெனின்சுலான்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பக்கம் தான் பிளெயின், மீதி மூணு பக்கமும் கடலால் சூழப்பட்டது இந்த பூமி. அப்படி கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தினுடைய இருளை அகற்றும். இங்க உலகம் என்பது ரெண்டு பொருள்ல வருது. ஒன்று உலகம், பூமி. இன்னொன்று உலகம் என்பது ஆகு பெயர், உலகத்தில் உள்ள மக்கள். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க தமிழ். உலகத்தினுடைய மக்கள், அவங்கள உலகுன்னு சொல்றது உலக மக்களை. பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர்னு படிச்சிருப்பீங்க. ஒன்றன் பெயர் பொருளுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. உலகம் சிரித்தது அப்படின்னா உலகமா சிரிக்கும்? உலகத்தில் உள்ள மக்கள் சிரிச்சதை நம்ம உலகம் சிரிச்சதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஆகு பெயர்னு இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க. இங்க அதே பொருள் தான். உலகத்தின் இருளை அகற்றும் என்றால் இரு பொருள். வெளிப்படையாக அகற்றுவது, இருளை அகற்றுவது சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து.
அகத்தில் உள்ள மனதில் உள்ள இருளை, அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடியது தமிழ். அப்படி ரெண்டினுடைய ஒற்றுமையையும் முதல் 2 அடியில சொல்லிட்டார் புலவர். அதுக்கப்புறம் ஆங்கவற்றுள் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது, மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஒன்று கதிரவன், சூரியன். மின்னேர் தனி ஆழினா சூரியன், ஆழி என்றால் சூரியன். ஒன்று ஆழி, அதாவது ஆழினா கடல்னு ஒரு பொருள் இருக்கு. கடலில் இருந்து உதிக்கக்கூடிய சூரியன் என்றும் இங்கு வைத்துக் கொள்ளலாம். பொருளோடு எப்படி விளையாண்டிருக்கார் பார் புலவர். ஆழினா கடல் என்றும் ஒரு பொருள் இருக்கு, சூரியன் என்றும் கூறுவார்கள். எனவே இந்த வெங்கதிர் ஒன்று வெங்கதிர் சூரியன், அதாவது புற இருளை போக்கக்கூடியது. ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இன்னொன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனை விட உயர்ந்த, நிகர் இல்லாத, ஒப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு பெருமை கொண்ட நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றார். அப்போ முதல் 2 அடியில ரெண்டையும் பொதுப்படையா உயர்த்தி கூறிட்டு, அடுத்து கடைசி அடியில் என்ன பண்ணிட்டாரு, சூரியனை விட தமிழ் உயர்ந்தது அப்படின்னு ஒரு முத்திரையை பதிச்சிட்டார் புலவர். புரியுதா உங்களுக்கு? பாட்டு புரியுதா? ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தன்னேர் இல்லாத தமிழ், சூரியனை விட ஒரு படி உயர்ந்தது நம்முடைய நிகரற்ற தமிழ் அப்படின்னு தமிழை ஒரு படி மேல வேறுபடுத்தி காட்டிவிட்டார். இது பாட்டினுடைய பொருள். இதுல அணி எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு ஒரு அணி இதுல பயின்று வருகின்றது. எப்படி அப்படின்னா, அதனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பொருளினுடைய ஒற்றுமையை முதலில் கூறிவிட்டு, பிறகு அதை விட இது சிறந்தது என்று வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. மறுபடியும் சொல்றேன். முதல்ல ஒரு பொருளின் இரு பொருள்களுடைய ஒற்றுமையை முதலில் கூறிவிட்டு, பிறகு இதை விட அது சிறந்தது என்று வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. முதல் அணி நீங்க படிக்கிறீங்க, புத்தகத்தில் பாட்டோடு தான் இதை சொல்லித்தரணும்னா, அதனால பாட்டோட பொருத்தி பாருங்க. நான் என்ன சொன்னேன், பொருள் வேற்றுமை அணினா இலக்கணம் என்ன சொன்னேன், முதல்ல ஒரு 2 பொருள்களை ஒற்றுமையை முதல்ல ஒன்றாக கூறிவிட்டு, பிறகு இதை விட அது பெரியது, சிறப்பு பெற்றது என்று வேறுபடுத்தி பின்னாடி காட்டுவது வேற்றுமை அணி. புரிஞ்சுதா? இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறிய பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. இங்க என்ன ஒற்றுமை என்ன சொன்னாங்க, முதல்ல மலையிலிருந்து தோன்றியது, அடுத்தது மக்களால் போற்றப்படக்கூடியது, அடுத்தது இருள் அகற்றக்கூடியது. 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? முதல்ல உயர்ந்த மலையில் தோன்றியதுன்னு சொன்னோம். நம்ம சூரியனும் மலைகள் இடையில் இருந்தான் தோன்றுகின்றது. பொதிகை மலையிலிருந்து தோன்றியது தமிழ். இது ஒற்றுமை. உயர்ந்தோர் தொழ விளங்கி, பெரியவர்களால், மக்களால், தமிழ் மக்களால் அல்லது உலக மக்களால் போற்றக்கூடியது ரெண்டுமே. ஏன்னா சூரியனும் உலகத்துக்கு பொதுவான ஒன்று தானே. இப்போ சூரியனையும் போற்றுகின்றார்கள், தமிழையும் போற்றுகின்றார்கள். இது 2வது பாயிண்ட், ஒத்துமையை சொல்றது. அடுத்தது ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். ஓசை எழுப்பக்கூடிய, அலையோசை எழுப்பக்கூடிய கடலால் சூழப்பட்ட உலகம், அந்த உலகத்தாருக்கும் உலகத்திற்கும் இருளை அகற்றக்கூடியது. உலகத்தினுடைய இருளை அகற்றக்கூடியது சூரியன், உலகத்தாருடைய இருளை அகற்றக்கூடியது, அதாவது மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடியது மொழி, தமிழ் மொழி. இப்போ 3 பாயிண்ட் ஒத்துமையை சொல்லிட்டாங்க. இப்போ வேறுபடுத்தி காட்டணும்ல, அதுதான் அடுத்த அடியில் வச்சிருக்காங்க, ஆங்கவற்றுள். ஆனாலும் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று, ஒன்று ஆழி கடலில் இருந்து தோன்றக்கூடிய கதிரவன், ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகரற்ற, அன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
அந்த மாதிரி ஒப்பிட்டே கூற முடியாத அளவிற்கு பெருமை உடைய தமிழ் இன்னொன்று. அதுதான் மக்களின் அறியாமை என்னும் இருளை மனதில் இருந்து போக்கக்கூடிய மொழியாக விளங்குகின்றது. எனவே சூரியனை விட அது புற இருளை தான் போக்குது, ஆனா தமிழ் அக இருளை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சூரியனை விட ஒரு படி உயர்ந்தது நம்முடைய தமிழ் என்று இந்த பாடலை சொல்லி முடித்து விட்டார். அப்ப முதல்ல 3 பாயிண்ட் பொதுவா சொல்லிட்டு, ரெண்டுக்குள்ள ஒற்றுமையா சொல்லிட்டு எங்க வேறுபடுத்திட்டாரு? கடைசி அடியில வேறுபடுத்திட்டார். தன்னேர் இல்லாத தமிழ் என்பது சூரியனை விட ஒரு படி மேலானது என்று வேறுபடுத்தி கூறியதனால், முதலில் ஒற்றுமையை கூறி பிறகு வேறுபடுத்தி கூறியதனால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று. புரிஞ்சுதாமா? இந்த வீடியோவை நீங்க மறுபடியும் போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இதை நான் மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ வகுப்புலன்னா நான் மறுபடியும் நடத்த மாட்டேன். அதனால நான் மறுபடியும் புரிகிற வரைக்கும் நடத்திட்டே இருப்பேன். அது என் குணம். ஆனால் இப்போ அதுக்கு தேவையில்லை. அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு மறுபடியும் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பழக்கம் அது. ஆனால் உங்களுக்கு அது அவசியம் இல்லை. நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரிகிற வரைக்கும் திரும்ப நீங்கள் காணலாம், கற்கலாம் என்று இதை மறுபடியும் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நன்றாக புரிந்துவிடும். அணியும் புரிஞ்சிடும், பாட்டும் புரிஞ்சிடும். புரியுதா? இப்போ நான் இந்த பாட்டை நடத்தி முடிச்சுட்டேன். இந்த பாட்டை நீங்கள் என் கூட சேர்ந்து ஒரு முறை சொல்லுங்க. ரெடியா? ஓங்களிடை வந்து கோடு போட்டுக்கோங்க. அந்த இடத்துல உயர்ந்தோர் தொழ விளங்கி கோடு போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் நான் நிறுத்துறனோ அங்கெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் கமா போட்டுக்கங்க. மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று பிரித்து படிச்சுக்கோங்க. ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இப்போவே உங்களுக்கு பாதி மனப்பாடம் ஆயிருக்கும். மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? இப்போ பிரிச்சுக்கிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி நான் எங்கெல்லாம் கேப் விட்டனோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு கமாவோ இல்லை ஒரு கோடோ போட்டு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா பொருள் வாரியாக நான் பிரித்து படிக்கிறேம்மா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி சுக்குமி லகுத்தி இப்படின்னு தான் பாட்டில் இருக்கும். அதுக்கு பல காரணம் இருக்குது. அதை நம்ம யாப்பு நடத்தும் போது நான் சொல்லித்தரேன். நம்ம அப்படியே படிக்கணும்னு அவசியம் இல்லை. பொருள் வாரியாக பிரித்து படிக்கலாம். நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். தாராளமாக நீங்கள் சீர்களை பிரித்து எழுதலாம். அடிதான் மாறக்கூடாது. அடிங்கிறது ஓங்களிடை ஏங்கொலி மின்னேர் தன்னேர்னு இருக்கு இல்லையா? இது ஒன்று ஒவ்வொரு அடி, 4 அடி இருக்குது இப்போ அந்த பாட்டில். அடிங்கிறது லைன். புரியுதா? அது மட்டும் மாறக்கூடாது. மற்றபடி பாட்டுக்கு உள்ள அந்த லைனுக்கு உள்ள சீரை பிரித்து எழுதலாம். இப்படி எழுதலாம். நீங்கள் ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கு ஒலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெண்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இப்படி நீங்கள் லைனுக்குள்ள சீர்களை பிரித்து பொருள் வாரியாக படித்து அப்படியே மனப்பாடமும் பண்ணலாம். எழுதும்போது நீங்கள் அப்படியே எழுதலாம். இதுக்காக எந்த மதிப்பெண்ணும் குறைக்கப்படாது பொது தேர்வில். மறுபடியும் சொல்கிறேன், அடி மாறக்கூடாது. ஒரு அடிக்கு உள்ள சீர்களை பிரித்து எழுதலான்னு சொல்கிறேனே தவிர அடி மாற்றி எழுதுனா மார்க் குறையும். அதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை. சரியா புரிஞ்சுக்கோங்க. அடி மாறாம ஒரு அடிக்குள்ளேயே பொருள் வாரியாக சீர்களை பிரித்து எழுதினால் தவறில்லை. எந்த மதிப்பெண்ணும் குறைக்கப்பட மாட்டாது. முழு 4 மதிப்பெண்களும் கிடைத்துவிடும். சொல்றது புரியுதா? புரியலன்னா மறுபடியும் போட்டு கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்போ நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். நீங்கள் நிச்சயமாக மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஒரு முறை வாய் விட்டு இந்த பாடலை சொல்லுங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். பாட்டு புரிஞ்சிருச்சா? பொருள் புரிஞ்சிருச்சா? பொருள் புரிஞ்சாதான் மனப்பாடம் பண்ண முடியும்.
நீங்க வெறுமனே பாட்டை டப்பா பண்ணீங்கன்னு வைங்க, மக் பண்ணீங்கன்னு வைங்க, ஆஹா, அது அடுத்த நிமிஷமே மறந்து போயிடும். ஆனா பாட்டு பொருளை புரிந்து அதை மனப்பாடம் பண்ணினீங்கன்னா ஆயுசுக்கும் நம்ம மனசை விட்டு நீங்காதுமா. நீங்க வேற ஏதாவது ஒரு பேச்சு போட்டியிலையோ எங்கேயாவது இதை மேற்கோள்கள் காட்டணும் அப்படின்னு சொன்னா அப்ப பசுமையா ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு மனசுல எல்லா பாடல்களும் பதிந்து விடும். நான் இந்த பாட்டை மட்டும் சொல்லல, தமிழ் பாடல்கள் அத்தனையுமே சொல்றேன், திருக்குறள் உட்பட. எனவே பொருளை புரிந்து நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் கண்டிப்பா பண்ணணும். மக் பண்றதுல தப்பே கிடையாது. மனனம் என்பது ஒரு வித பயிற்சி. உங்க மெமரி பவரை வந்து கூடுதலாக்கும். இப்ப இந்த பாழா போன மொபைல் வந்ததுனால இப்ப இந்த நிறைய இந்த மெமரி லாஸ் வந்து அதிகமா ஆயிட்டே இருக்குது. சின்ன வயசுலயே நிறைய அந்த நினைவுகள் வந்து உங்களுக்கு மறந்து போறது வந்து அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க எதையுமே மனனம் செய்யும், மனப்பாடம் செய்யக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டீங்க. டேபிள்ஸு, திருக்குறள் இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மனப்பாட பகுதின்னு ஒன்று தமிழ்ல ஏன் வச்சிருக்காங்கன்னா, உங்களுடைய மெமரி, நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு பகுதியே வச்சிருக்காங்க. ஸோ மனப்பாடம் பண்ணுவது தவறே கிடையாது. நீங்க மனப்பாடம் பண்ண 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 உங்களுடைய நினைவாற்றல் பெருகும், மறதி குறையும். அது பாடத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லையும். இல்லைன்னா மறதி அதிகமாயிடும். சீக்கிரமாவே உங்களுக்கு அந்த மறதிங்கிற அந்த ஒரு வியாதி வந்துடும். புரியுதா சொல்றது? எனவே விரும்பி மனப்பாடம் பண்ணுங்க பாடல்களை. நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க பொது மேடையிலையோ இல்ல பொது இடங்கள்லையோ சபைகளில் பேசும்போது இதையெல்லாம் எடுத்து விடலாம், எனக்கு இதெல்லாம் தெரியும்டா அப்படின்னு. சரியா? அதனால சந்தோஷமா மனப்பாடம் பண்ணுங்க. இப்ப நான் இந்த வகுப்பை முடிப்பேன். நீங்க ஆனா இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி ஆகணும். இன்னைக்கே நான் நடத்தும் போதே நீங்க அதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப எளிதா இருக்கும். நீங்க இன்னொரு 1 வாரம் 10 நாள் இல்ல பரீட்சை நேரத்துல மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மண்டையில நிக்காது. இப்ப நான் நடத்தி இருக்கிற சமயத்துல அந்த மனப்பாட பாடல்களை என்னோடு சேர்ந்து படித்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு பழுவாவே இருக்காது. பரீட்சைக்கு போகும்போது பசுமையா ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாம் உங்களுக்கு பசுமையா ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதனால மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பொதுவா ஒரு மனப்பாடம் பண்ணணும்னா நீங்க ஒரு 10 முறை சொன்னாதான் மனப்பாடம் ஆகும்னா இது ஒரு 2-3 தடவை சொன்ன உடனே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். அதனால தான் சொல்றேன், இன்னைக்கே இதை மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இன்னைக்குன்னு ஒரு நாளாவது கொடுக்குறேன். என்னுடைய வகுப்புல என் மாணவர்களுக்கு அந்த வகுப்பு வேளையிலேயே இந்த பாட்டை முடித்துக்கொண்டு நான் வெளியில் செல்லும் போதே அந்த பாட்டை எத்தனை பேர் எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னு நான் சேலஞ்சு விடுவேன். நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு 1-2 பேரை தவிர மற்ற எல்லாரும், ஒரு வகுப்புல 42 பேர் இருக்காங்கன்னா 1-2 பேரை தவிர வேற எல்லாரும் போட்டி போட்டுட்டு அந்த நிமிஷமே அந்த பாட வேலை முடியறதுக்குள்ளேயே எனக்கு எல்லாரும் பாட்டை சொல்லிடுவாங்கம்மா. நான் பொய் சொல்லலை, நம்புங்க. மறுபடியும் நான் இந்த ஒரு தடவை இந்த பாடலை படிக்கிறேன், நல்லா புரிஞ்சுதா பாருங்க. உங்களுக்கு மனப்பாடம் கண்ணை மூடிக்கிட்டே அதை சொல்லி பாருங்க. உங்களுக்கு மனப்பாடம் ஆகுதா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டே சொல்லி பாருங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கு ஒளி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இப்படி பொருள் வாரியா அழகா பிரிச்சு நீங்க பொருள் புரிஞ்சு பாடலை படிச்சீங்கன்னா ஒரு 2 தடவை நீங்க படிச்ச உடனேயே பாடல் மனசுல பதிஞ்சிரும். அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் சொல்லி சொல்லி பாருங்க. தடுமாறுற இடத்துல ஒரு தடவை கண்ணை திறந்து அந்த வார்த்தையை பாருங்க. ஆனா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க. எங்க தடைப்பட்டுடுச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க. இதுதான் படிக்கிற முறை, மனப்பாடம் படிக்கிற முறை. எப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பார்க்காம தடை இல்லாம ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அது மனப்பாடம் ஆச்சுன்னு அர்த்தம். தடை வந்துச்சு, ஒரு சொல் ஒரு சீர்ல தடை வந்தா கூட கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க. ஆனா மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லுங்க, பாதியில இருந்து சொல்லாதீங்க. புரியுதா? எப்ப நீங்க தடை இல்லாம சொல்றீங்களோ அப்ப உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நல்லா படிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அரையும் குறையுமா படிச்சுக்கிட்டு அடுத்த பரீட்சைக்கு போற நேரத்துல எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னா அது வந்து பாடத்தினுடைய குற்றமோ அல்லது தமிழினுடைய குற்றமோ அல்ல, உங்களுடைய குற்றம். நீங்க ஆழமா படிக்கலன்னு அர்த்தம்.
புரியுதா நான் சொல்றது? ஸோ நம்ம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. முக்கியமாக நம்மளுடைய தாய்மொழியை அம்மா தப்பே செய்ய மாட்டாங்க. நமக்கு அறிவை தான் கொடுக்குறாங்களே தவிர நமக்கு அவங்க தீங்கிழைக்க மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் என்பது நம்மளுடைய தாய்மொழி. அப்போ குறை நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் நம்ம. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இன்னொரு தடவை படிக்கணுமா? சரி, ஒரே ஒரு தடவை படிச்சிடுறேன். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொட விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இதுக்கு கூட உங்களுக்கு பொருள் வேற்றுமை அணியும் நான் விளக்கி சொல்லிட்டேன். பொருள் வேற்றுமை அணினா இரண்டு பொருள்களினுடைய ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு பின்னாடி இதை விட அது சிறந்தது என்று வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. அணியினுடைய இலக்கணம் இது. இங்க 3 பாயிண்ட் அவங்க அந்த தமிழையும் சூரியனையும் ஒற்றுமைப்படுத்தி சொல்லிட்டு கடைசியில இதை விட அது சிறந்தது என்று தமிழை உயர்த்தி கூறியதனால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று. இதுக்கு நான் தனியாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன், பயப்படாதீங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க அணியை. இது எப்படி பரீட்சையில் ப்ரெசென்ட் பண்ணணும், எழுதணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு நான் மெட்டீரியலாக கொடுத்துருவேன், கவலையே படாதீங்க. பாடல் புரிஞ்சுதா, பொருள் புரிஞ்சுதா, அதை மட்டும் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. சரியாம்மா? போயிட்டு வரவா? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா? அடுத்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறது துணைப்பாடம். தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதிய ஒரு கடிதத்தை இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன பாடம்தான். ஸோ அதை அடுத்த காணொளியில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இங்கு நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி. காணலாம், கற்கலாம்.